டேய் சிவா, இன்னைக்கு நம்ம திட்டம் பழிச்சிருச்சுடா. நாம நினைச்ச மாதிரியே சும்மா தியேட்டர்ல கண்ணா பின்னான்னு கூட்டம். இப்போ புரியுதா தலைவர் படத்தை ஒரு ஷோவாது போடுன்னு நான் ஏன் சொன்னேன்னு? டேய் நீ என்ன பண்ணுவே தெரியாது, பொட்டியோட வர. இவ்வளவு கலெக்ஷன் என்னால வேஸ்ட் பண்ண முடியாது. நான் டிக்கெட் கொடுக்க போறேன். டேய் பங்கு டிக்கெட் கொடுறா. ஆத்தாருலாயி இவ்வளவு கூட்டத்தை பத்தி எவ்வளவு நாள் ஆச்சு? 50 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 என்னப்பா டிக்கெட் 250 போட்டுருக்க? ஆனா நான் ஒரு 50 தான வாங்குறேன். டிக்கெட் வேண்டல கையப்பா. போ போ 50 50 50 50. டேய் சிவா எங்கடா இருக்கிற? டேய் நம்ம நினைச்சபடி பொட்டி கிடைக்காது போல. கிடைக்காதுன்னா வரும்போது 2 லாரியோட வந்துரு. எப்படியும் தியேட்டர் இடிச்சிருவானுங்க. இடிச்சது யார் அள்ளிட்டு போறது? ஐயோ அப்ப டிக்கெட் காசை திரும்ப கொடுத்துரு. போட்டாங்க. அப்புறம் நீ செலவு பண்ணது யார் கொடுக்கறது? இங்க பார், இவனுக்கு எல்லாரும் உள்ள விட்டு எஸ்கேப் ஆகாத அளவுக்கு லாக் பண்ணிடுறேன். நீ சீக்கிரம் பொட்டியோட வந்துரு. டேய் வேணாம். டேய் சிவா, சமயம் பார்த்து பழி வாங்கிடாதடா. நீ மட்டும் பட போட்டியோட வரல, என்ன ஐஸ் போட்டியில வச்சுட்டுவானுங்கடா. வேற வழியே இல்ல. நான் பொட்டியோட வர்ற வரைக்கும் படத்தோட ட்ரெய்லர் போட்டு சமாளி. மெயின் பிக்சர் போட வேண்டிய நேரத்துல ட்ரெய்லரா? சும்மா அதற்கு அண்ணே விடாம ட்ரெய்லர் போயிட்டே இருக்குண்ணே. அண்ணே சிவா தலைவர் பட பொட்டியோட வந்துட்டானே. அண்ணே சிவா வந்துட்டானே. செல்லம் என் தங்கம் காப்பாத்திட்டா. தேட்டரை காப்பாத்திட்டேன். சும்மா தேட்டரே அலம் மோதுக்குறா. போ சீக்கிரத்துல போய் போடு போடு போடு. டேய் சிவா, இவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டு அடக்கமா நிக்கிற பத்தியா? இந்த அடக்கம் உன்னை எங்கேயோ கொண்டுட்டு போகுதுடா. ஐயோ அம்மா. என்னடா என்னடா? டேய் என்னடா இதுல படைய பண்ணி எழுதிருக்குது? இது ஏற்கனவே டிவில 10 ரூபா போட்டானுங்கடா. நம்ம அது ஷிஃப்டிங் தியேட்டர்னு சிவாஜிக்கு பதிலா படைய பதாண்டா தந்தாங்க. டேய் போய் நிறுத்த சொல்றா. அதுவும் ரஜினி படம், இதுவும் ரஜினி படம். பேரு தான மாறி இருக்கு. ரசிகர்களை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவோம். அவங்க டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்களே துட்டு, அதுல காந்தி போட்டோ பதிலா இந்திரா காந்தி போட்டோ இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிப்பியா? எவ்வளவு அழகா பேசுற. இத போய் அப்படியே ரசிகர்கள்ட்ட பேசு. அங்கெல்லாம் போய் பேசினா அடிப்பாங்க. நான் போக மாட்டேன். கேட்பாங்கடா. டேய் அவள கொலை வெறிலக்காரடா. மாடர்ன் தியேட்டர் மனமே உன் கையில தான் இருக்கு. போ. என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நானும் உங்கள மாதிரி சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான். 3 வருஷம் கழிச்சு தலைவர் படம் வரதுனால உலகமே எதிர்பார்ப்புல இருக்குல்ல. போடலாம். ஒரு ஸ்மால் டெக்னிக்கல் ப்ராப்ளம். அதனால சிவாஜி பட போட்டி வரதெல்லாம் சிக்கல் ஆயிடுச்சு. எப்பயுமே நீங்க இப்படிதான் பாஸ். ஓட்டுறது ஒண்ணு ஓட்டுறது ஒண்ணு. அவசரப்படாதீங்க சாணி உருண்டை. அடிங்க தலைவர் முகத்தை பார்க்காம இங்கிட்டு போக மாட்டேன். தலைவர் முகத்தை காட்டவே மாட்டியா? நீங்க எல்லாரும் கண்டிப்பா தலைவர் முகத்தை பார்க்கலாம். ஆனா சிவாஜி படத்துல இல்ல, சிவாஜி சாரோட நடிச்ச படையப்பா படத்துல. டேய் சிவா படத்தை போடுறான். டேய் சிவா என்ன விட்டா ஓடுற? டேய் டேய் சிவா வாடான்னு கூட கூப்பிடாம ஓடுறியடா. ஐயோ இந்த பக்கம் வந்துட்டானுங்க. என்ன தாண்டி ஓடுறானே இவன் தான் நந்து, என் நண்பன். ரொம்ப நல்லவன். ரொம்ப சப்போர்ட்டிவான ஆளு.
இவன் கூட இருந்தா எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கலாம். இவன் கஷ்டத்தை தவிர. ஆமா, இப்ப யார் கூட நீ பேசிட்டு இருக்கிற? ஆடியன்ஸ். ஓ, இதுல பெரிய காமெடி என்னன்னா, எங்க தேட்டர் யாரும் புது படம் தர மாட்டாங்க, ஆனா நாங்களும் விட மாட்டோம். போட்டிக்கு நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா? பெருமக்களாகிய உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். உலக நாயகன் 10 கெட்டப்பில் நடிச்ச தசாவதார போட்டி எங்க தேட்டருக்கு கிடைக்கல. அதனால நடிகர் திலகத்தோடைய 9 கெட்டப்பில் நடிச்ச நவராத்திரியை போட்டிருக்கோம். வாங்க ஜனங்களே, வாங்க வாங்க ரசிக பெருமக்களே, வாங்க எல்லாரும் வாங்க, வந்து ஆதரவு கொடுங்க. ஒத்த டிக்கெட் கூட ஆளலையே. என்ன பாக்குறீங்க? நம்ம தலை நடிச்ச பில்லாவே எங்க தியேட்டருக்கு தரல, சும்மா விடுவோமா? தலைவனோட பழைய படத்துக்கே இவ்வளவு ஸ்டாரும் ஃப்ளெக்ஸும் கட்டியிருக்கோம். படம் பார்க்க வந்த 3 பேரும் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாம முறைச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அட போங்கப்பா, டைட்டிலையாவது மாத்தி வைங்க. 1000ல் ஒருவன் அது ஆல்ரெடி இருக்கு. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே. அடடடடா, மக்கள் திலகம் அழகே அழகு. புரட்சி தலைவா, செஞ்ச செலவுக்கு கொஞ்சமாவது கூட்டத்தை கண்ணில் காத்து தலைவா. ஐ, இளைய தளபதி, நம்ம தியேட்டருக்கு பழைய தளபதி. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். மச்சான், கொடியும் தோரணம் போதுமா, இன்னும் கட்டலாமா? போதுண்டா டேய், எலெக்ஷனுக்கு செலவு பண்ற மாதிரி பண்ணி ஒரு கலெக்ஷனையும் காணோம். இந்த சிவா எங்க தான் போய் தொலை? பறந்து பறந்து விருந்து அருந்தி வலம் வரவா. என்ன புலி கிளிய மோப்ப முடியுது? சாரி, இதை நான் எதிர்பார்க்கல. யோசிக்காம உங்களை திட்டிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க பிரதர். பிரதர் பிரதர் பிரதர். தப்பா எடுத்துக்குவேன். பிரதர்னு சொன்னா தப்பா எடுத்துக்குவேன். ஓ, அப்ப சிஸ்டர்னு சொன்னது? அது இவனுக்கு. இவன் சைட் அடிக்க என்ன சகோதரன் ஆக்கிட்டானே. ஏமா, அவனை ஆர்டிஓவா எட்டு போட்டு காட்டுறேன், போமா. ரோஜா ரோஜா நீயே நீயே பூவே நீயே பூவே. டேய், என்னடா பேட்டரி போன பொம்மை மாதிரி நிக்கிற? தென்றல், ரோஜா, தேவதை. என்னது? கவிதை. நான் உன் ஃப்ரெண்டு தானே, ஆ. அப்புறம் ஏன்டா என்ன ஏமாத்துற? ஏய், நம்ம போஸ்டா கிழிஞ்சிருக்கு. எவன்டா அந்த வேலையை செஞ்சிருப்பான்? இதெல்லாம் ஒரு வேலைன்னு ஒருத்தன் செய்வானா? நீ கோந்து வாங்கறதுக்கு காசு கொடுத்துருக்க மாட்டேன், அதான் எச்சு தொட்டு ஒட்டிருப்பாங்க, பிஞ்சிட்டு இருக்குது. டேய், வேணும்ட்டே ஒருத்தன் செஞ்சிருக்கான்டா. இங்க பாரு, இந்த போஸ்ட் மட்டும் அவன் கண்ணில் மாட்டாம தப்பிச்சிருச்சு. ம், நீ சொல்றது உண்மைன்னா அந்த போஸ்ட் கிழிக்கிற பைத்தியம் இந்த போஸ்டையும் கிழிக்க கண்டிப்பா அவங்க வருவான். இன்னைக்கு சீரட்டை பிடிச்சி நெஞ்செல்லாம் போக உண்டு மாதிரி கருப்பானாலும் பரவாயில்ல, இங்கே நின்று சீரட்டை பிடிக்கிறோம், போஸ்ட் கிழிச்சோன்னு பிடிக்கிறோம். யோ அண்ணாச்சி, கணக்கில் இன்னும் 2 பாட்டு சீரட்டை குடியா. அண்ணா, 100 ருபீஸ்க்கு சேஞ்ச் கிடைக்குமா? திரும்ப பாக்க. எப்பட்றா இவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுத்துக்கிட்டு தைரியமா வெளியே வர? ஒரு வாட்டர் பாக்கெட் 2 ரூபாடா, வெக்கமே இல்லாம 1 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்க. சி, உள்ள வை. இதை வேற எடுத்து நீட்டுறான். டேய் டேய், இங்க பாரு. இவன் தான் அந்த பைத்தியமா? மாட்டினாடா அந்த மர்மலேடி. புறாவல புடி 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 புடி. என்ன நீ பாட்டு போஸ்டர் வச்சுட்டு போயிட்டே இருக்கிற? தபார், ஒரு போஸ்ட் ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? டபுள் பிட்ட கொஞ்சம் ஏத்த இறக்கமா ஓட்டினா போதும், மூக்கம் வாங்கி இடம் மாறிடும். அப்புறம் ஹீரோயின் எல்லாம் மூல வளர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கும். வா, வந்து 10 போஸ்ட் ஓட்டு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ப்ளீஸ். என் பேர் காயத்ரி.
இந்திரா காந்தி விமன்ஸ் காலேஜ்ல ஃபைனல் இயர் மாஸ் மீடியா பண்றேன். அது மாஸ் மீடியாவா இல்ல லூஸ் மீடியாவா? தெருவா போஸ்டர் கிழிச்சிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. ஹலோ உங்க தியேட்டர் போஸ்டர்ஸ் எங்க ஒட்டிருந்தீங்க தெரியுமா? ஸ்கூலு, கோயிலு, கவர்மெண்ட் பில்டிங். ஞாபகம் இருக்கா? கோவிலுக்கு போற ஜனங்க மனசு சுத்தமா இருக்கணும். ஸ்கூலுக்கு போற பசங்க மனசு சலனப்படாம பாத்துக்கணும். அதான் எங்க காலேஜ் NSS டீம். அங்க ஒட்டிருந்த உங்க தியேட்டர் போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சோம். இப்ப சொல்லுங்க, நாங்க செஞ்சது சரியா இல்ல தப்பா? டேய் ரொம்ப குனியாதடா, பார்க்கிறதுக்கு ஸ்கூட்டர் மாதிரியே இருக்கிற. அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. என்னடா டக்குன்னு சிக்னல் மாதிரி மாறிட்ட? பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது. டேய் ஸ்டாப். தேங்க்ஸ், நான் சொன்னதை நல்ல சென்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டதுக்கு. இன்னும் கண்ணிலே கல்லாங்கோல் போட்டு போறா. பையன் ஊந்துட்டு இருப்பானா? இப்ப இது டபுள் பார் அடிச்சுன்னு போறான். நமக்கு தான் டான்ஸ் வராதுல்ல, அப்புறம் இது இந்த பாட்டெல்லாம். லவ்னு வந்துட்டா கானா பாட்டு வரும், தானா டான்ஸ் வரும். பாத்துக்கோ. ஸ்டாக் மாதிரியே ஃபாலோ பண்றானே. இல்லடா நான் அட பாவி. டேய் போய்ட்டு அப்புறம் கூப்பிடுறேன். நல்ல வேளை யாரும் பார்க்கல. பண்றதையும் பண்ணிட்டு குண்ட மண்டே ஆட்டிட்டு போறத பாரு. நான் சொல்ல போறது கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னடா? பதட்டப்படாம இரு. சொல்லி தொலைடா. ஒரு பையன் உன் தங்கச்சி கிட்ட லெட்டர். அவ இப்படி நடந்துப்பா நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, கிளிக்கு ரக்கம் அழைச்சுட்டு அது குண்ட முதுகுல ஏறி பறந்து போக பாக்குது. அடகுண்டா. ஒர்க்கிங். ஐயோ முறிக்கிறானே. என்னடி ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் ஒலிக்கிற? ஒண்ணும் இல்ல. குடு குடுண்ணா. மாட்டல. அடி பாவி. என்ன பாக்குறீங்க? இவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா? என்னடி? பட்ட பகல்ல நட்ட நடு ரோட்டுல சொல்ல எனக்கே அசிங்கமா இருக்கு. புரியல? திருட்டு டிவிடி, அதுவும் நண்பன். அதான் எங்க அண்ணன். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் தேட்டர்ல படம் பார்க்க வைக்க நான் படாத பாடுபட்டு இருக்கேன். இவன் என்னடானா நேத்து ரிலீஸ் ஆன புது படத்தை இன்னைக்கே டிவிடி வாங்கி பாக்குறா. இவளெல்லாம் இதுக்கு தான் வயசுக்கு வந்த பொண்ண கை நீட்டி அடிச்சியா? எது? என் வாழ்க்கை பிரச்சனை உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா? நீ வாழ்ற வாழ்க்கை தான் இங்க எல்லாருக்கும் பிரச்சனையே. ஏண்டா உன் பழைய தேட்டருக்கு தான் எவனும் புது படம் தரது இல்லையே. அப்புறம் அந்த படத்தை எவன் எப்படி பார்த்தா நமக்கு என்னன்னு போக வேண்டியதுடா. கமர்ஷியல் டாக்ஸா? ஏண்டா தேட்டருக்கே படம் பார்க்க சென்சார் போர்டுல இருந்து வராம 4 பேர் தான் வராங்க. இந்த லட்சணத்துல டாக்ஸ் வேற கட்டுறாங்க. இளநீ ஒன்று வெட்டு. டேய் சிவா, என்னப்பா இங்க நின்றுட்டு இருக்க? நல்லா இருக்கியா? நீ நல்லா தான் இருப்ப. உங்க அப்பா நல்லா இருக்கணும்ல, ஒரு வேலையை தேடிக்கூடாது நீ. இதை பாரு சிவா, உங்க அப்பா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். உன்னையும் என் பிள்ளையா நினைச்சு ஒரு அக்கறையில சொல்றேன். இந்த சினிமா தியேட்டரு இந்த மாதிரி மானங்கட்ட பொழப்பே நமக்கு வேண்டாம். நமக்கு மானம் மரியாதை தான் முக்கியம். வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்து உனக்கு நீயே அட்வைஸ் பண்ணிக்கோ. இனி யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு நெத்தியில சூடு வைக்கிறதுக்குள்ள போயிடு. ஓடிப்போ, போயிடு போயிடு போ. கோரங்குக்கு குங்குமம் வச்சா மாதிரி. லட்சுமிக்கு சம்மதமான்னு கேட்டீங்களா? ராமன் கழிச்ச கோட்டை கூட லட்சுமணன் தாண்டலாம். ஆனா நாங்க கழிச்ச கோட்டை லட்சுமி தாண்ட மாட்டா. கையை காட்டுற இடத்துல கழுத்து நீட்டுவா. தங்கமான பொண்ணு. நேரில் பண்றது பத்தாதா? கீச்சேன் இல்லையம்மா. லெட்டர் விஷயத்திலே போன தடவை மாட்டிருக்க வேண்டியது தப்பிச்சிட்டேன். ஆனா இனிமே ரிஸ்க் எடுக்க முடியாது. வேணும்னா மாட்டாத மாதிரி ஏதாவது. இப்போ வீட்டில் மாட்ட மாட்டேன்.
கும்ஃபு பாண்டா நீ மாட்டினாடா. டேய் சிவா எங்கடா இருக்க? உடனே கிளம்பி தேட்டர் வா சொல்றேன். ஏய், பாத்தியா? கொடு. ஐயோ அண்ணே. பார்த்தேன்டா, பார்த்தேன். நான் சொல்லும் போது நம்பலையே, இப்ப நம்புறியா? நம்புறேன்டா. நீ செஞ்ச உதவிக்கு சாகுற வரைக்கும் நன்றியோட இருப்பேன். நீ சாகர வரைக்கும் நன்றியோட இருக்கிறியோ இல்ல சனிக்கிழமை வரைக்கும் நன்றியோட இருக்கிறியோ, இப்ப என்ன பண்ணலாம்? உள்ள போந்து கலாச்சிடலாமா? டேய், 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 இருடா. எங்க கிட்டே எஸ்கேப்பா? காரியத்தை கெடுக்க பாக்குற? கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க இருந்து அவங்க எப்படி என்ஜாய் பண்றாங்கன்னு பாப்போம். அவங்க என்ஜாய் பண்றத நீ பார்க்க போறியா? இது அசிங்கத்திலே அசிங்கம், கேடுகட்ட அசிங்கம். இதுல என்னடா அசிங்கம் இருக்கு? யாரும் பண்ணாதையா பண்றாங்க? ஊர்ல எத்தனையோ தேட்டர் இருக்கும்போது நம்ம தேட்டரை செலக்ட் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணி பாக்குறாங்கன்னா நம்ம பெருமைப்படணும். இதுல பெருமை வேற. நான் மட்டும் உங்க இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும். புரியுது இல்ல? நான் மட்டும் சும்மா இருக்க போறேன்னா என்ன? இன்டர்வல்ல பாரு, அவங்களுக்கு பாப்கார்ன் ஐஸ்கிரீம் கொடுத்து எப்படி அசத்த போறேன். அண்ணங்காரன்னா அருவா எடுத்துட்டு வருவான், இவனடானா ஐஸ்கிரீம் வாங்கி தர போறேன்றா. என்ன குடும்பமோ. இது மாதிரி ஒரு படம் கொடுக்கறது இம்பாசிபிள். ஏய், டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண அப்புறம் படம் ரொம்ப பெட்டரா இருக்குல்ல பார்க்க. அந்த காலத்திலே இவ்வளோ பிரம்மாண்டமா எடுத்துட்டாங்க. உன மாதிரி புள்ளாரே வா. டேய் வால் வருது, டக்குன்னு போ. என்னடா இது? லெட்டர். ட்விட்டர்ல லவ் பண்ணிட்டு இருக்கானுங்க, இப்ப போய் லெட்டர். ஏன் ஓலையில எழுதி சந்தைக்கு போய் புறா வாங்கிட்டு வந்து காலில் கட்டி அனுப்ப வேண்டியதானே? டேய் டேய் நில்றா. டேய் 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 நில்றா. எங்கடா போற? போயிட்டாடா. அதுக்காக நீ உள்ள போனா ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள போக வேண்டியிருக்கும். ஒரு நிமிஷத்துல லெட்டரை கொடுத்துருப்பேன். கெடுத்துட்டியாடா. இப்போ என்ன உள்ள போனோம், பேரம்பத்திலாம் எடுத்துட்டு வர போறா. பிரேக்ல வெளியே வருவா, வெயிட் பண்ணு. காயோ. டேய் இப்படி வா, லேடிஸ் கூட்டல அடி போட போறேன். ஓகே ஓகே. டேய் இப்போ எது ட்ரெயின்ல டீ விற்கிற மாதிரி குறுக்கு நெடுக்கு நடந்துட்டு இருக்கிற? நில்லு ஒரு இடத்துல. யார் அது? டேய் செக்யூரிட்டி. நம்ம தான் அந்த வேலையை பார்க்குறோமே, அவன் எதுக்கு வரான்? ஹலோ, நீங்க யாரு? ஏன் இங்க நிக்கிறீங்க? உள்ள ஒரு பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்கணும். எவ்வளவு தும்மல் இருந்தா படிக்கிற பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்க வருவீங்க? படிக்கிற பொண்ணு லெட்டர் கொடுக்காம பாத்ரூம் கழுவுற ஆயாக லெட்டர் கொடுப்பாங்க. அண்ணே இப்படி வாங்க. தங்க விற்கிற விலைக்கு எல்லா பெத்தவங்களும் பொண்ணுக்கு 50 பவுன் நகையை போட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண முடியாது. உங்களை மாதிரி ஆளுங்களாம் ஹெல்ப் பண்ணாதான் ஊருக்குள்ள 2-3 லவ் மேரேஜ் நடக்கும். அப்புறம் அண்ணனுக்கு எத்தனை பொம்பளை பசங்க? 2 பொண்ணுங்க. நீங்க இப்படி எல்லாம் உதவி பண்ணாதான் உங்க நல்ல மனசுக்கு உங்க 2 பொண்ணுங்களும் உங்களுக்கு செலவு வைக்காம எவனையாவது ஈழ்த்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கங்க. இருங்க வரேன். சீக்கிரம் வாங்க. பொண்ணு பேர் காயத்ரி, கூட்டு வந்துருங்க. கண்ணுல விளக்கணை வச்சுட்டு வயித்துல நெருப்பு கட்டி வளர்த்தா 2 பொண்ணு ஓடி போயிடும் சொல்றானுங்க. அநியாயத்துக்கு சாவு. வேற ஏதோ காயத்ரி கூட்டு வரானுங்க. வணக்கம் மேடம். ஆளை பார்த்தா டீசென்ட்டா இருக்கீங்க. நான் சொல்லல இந்த Dress உனக்கு நல்லா இருக்குன்னு. மேடம் தேங்க்ஸ் சொல்லு. தேங்க் யூ மேம். ஸ்டூபிட். லெட்டர்ல எடுத்துட்டு வந்து ஏன் இப்படி கேவலமா பிஹேவ் பண்றீங்க? சாரி மேடம். பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் முன்னாடி இப்படி வந்து நிக்கிறது தப்பு தான். எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு, அதான் என் மனசுல உள்ளதை லெட்டர்ல எழுதி நேர்ல கொடுக்கலான்னு வந்தேன். எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவருடைய நாவல்ல இது தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கார். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் கொண்ட காதலை ரகசியமாக, கண்ணியமாக, நாகரிகமாக கடிதத்தின் மூலம் வெளிப்படுத்துவது மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயம் சொல்லியிருக்காரு. புழுவுரா மேடம் புக்கில் எழுதியிருக்குன்னு. இது இன்று போய் நாளை வா படத்தில் வர டயலாக். அந்த பொண்ணுக்கு சம்மதம்னா எனக்கு அதிர்ஷ்டம் நினைப்பேன். சம்மதம் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் நினைச்சிக்க வேண்டியதுதான். இவன் என் ஃப்ரெண்டு மேடம், ரொம்ப நல்லவன். யாரும் உண்மையா காதலிச்சு சேர்ந்துடக்கூடாதுன்னு குறியா இருப்பான். குறிப்பா நான். மேடம் சிரிச்சுட்டாங்க. ஆமாடா மேடம், இது உங்களுக்கு இல்ல காயத்ரிக்கு. ஒரு பொண்ணு நேசிக்க மட்டும் தெரிஞ்ச பத்தாது, கண்ணியமா அதை சொல்லவும் தெரியணும். உன்ன மாதிரி. தேங்க்ஸ். சே ரொம்ப நல்லவங்கடா. ஏய் இங்க வா. எல்கேஜி பையன் மாதிரி போய் டீச்சர் கூட்டின்னு வர. போ போ. ஏய் தூதுப்புறா வருதுடா. நல்ல வேளை யாரும் பார்க்கல. இந்தா காயத்ரி பதில் எழுதியிருக்கா. சாரி மேடம்,
ஒரு ப்ரொஃபஸர்கிட்டே லவ் லெட்டர் கொடுத்து இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் படிக்கிற காலத்துல ப்ரொஃபசர்க்கே லெட்டர் கொடுத்தவ. அந்த ப்ரொஃபசர் உங்க லவ் லெட்டர் ஏத்துக்கிட்டாரா மேடம்? ஏன்? இல்ல காதலுக்கு வயசு இல்லைன்னு ஜெயகாந்தன் சொல்லியிருக்காரு. யூ மேடம் மேடத்தை கிட்ட ஒருத்தர் பேச வச்சிடாதடா. டேய் வால் என்னடா எழுதியிருக்கா? 3 idiots. ஓ நண்பன் பட போட்டி கிடைக்கலனா என்ன, அவரோட ஒரிஜினல் 3 idiots போடுங்கன்னு ஐடியா கொடுத்துருக்கா. சும்மா சொல்லக்கூடாது, உனக்கு ஏத்த பட போட்டி தான் ஆகும். எக்ஸ்கியூஸ் மீ. 3 idiotsனு நான் படத்தை சொல்லல, உங்களை தான் சொன்னேன். 2 idiots இங்க இருக்கும். 3rd idiot யாரு? அந்த ப்ரொஃபசர். ஏன்லா? எனக்கு இன்டர்னல் மார்க்ஸ் போடுற ப்ரொஃபசர் கிட்ட லவ் லெட்டர் கொடுத்து அனுப்பிருக்கீங்க. உங்களுக்கு அறிவில்ல? இல்லை காயத்ரி, கோச்சுக்காத. எனக்கு உன் பேர் மட்டும்தான் தெரியும், மற்றபடி உங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எதுவுமே தெரியாது. எதுக்கு தெரியணும்? இல்லை, லவ் பண்ணுற பொண்ணோட குடும்பத்தை பற்றி முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. முன்னாடியே தெரியணுமா? பின்னாடி தெரியும். பேண்ட் கிழிஞ்சிருக்கா? உன் பேண்ட் தான்டா, நம்ம தேட்டர் போஸ்டர், அதுவும் கிளியலையே. எனக்கு 2 பையன் 1 பொண்ணு. இவன் தான் இளையவன், +2 படிக்கிறான். பேரு துஷ்யந்த். ஹாய். ஹாய். இவன் மூத்தவன். ஹலோ. பேரு சிவா. மாடர்ன் சிவா. இவர்தான். முகஜாடையை வச்சு நானே சொல்றேன், நீங்க மாப்பிள்ளையோட அப்பா தானே? காரியத்தை கெடுத்தியாடா. டேய், மாப்பிள்ளையே இவர்தான்டா. பாத்தியாடி எங்க வந்து மானத்தை வாங்குறான்னு. எனக்கு இப்படி ஒரு மூத்த பிள்ளை, எல்லாம் என் தலையெழுத்து. காலியா இருக்கிற மண்டையில மாப்பிள்ளைனாவது எழுதி வச்சிருக்கலாம் இல்ல? என்னங்க அது? உங்க பையன் தெரியாம கேட்டா மன்னிச்சுக்கங்க. யாரும் பதட்டப்படாதீங்க. வழக்கம் போல மிச்சரும் காஃபி சாப்பிட்டுனே இருங்க. மாப்பிள்ளையோட முடிய பத்தி குடும்பமே பேசி ஒரு முடிவு பண்ணிட்டு வருவாங்க. நீங்க சாப்பிடுங்க. போ போங்கடி, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏண்டா மாப்பிள்ளை பையனை உனக்கு பிடிக்கல? மாப்பிள்ளை பையன் சொல்லாத, மாப்பிள்ளைக்கு அப்ப மாதிரி இருக்கான். இவன் மாப்பிள்ளை பையனா? இந்த மாப்பிள்ளைக்கு என்னடா குறைச்சல்? ஏதாவது இருந்தாதால கூட குறைச்சல்னு சொல்ல முடியும். புரியும்படி சொல்லுடா. ஐயோ, மாப்பிள்ளைக்கு தலை வழுக்கையா இருக்குன்னு ரொம்ப கவலைப்படுறாரு உன் பிள்ளை. தலைக்கு வெளியில காலியா இருந்தா அவமானம் இல்ல, அசிங்கம் இல்ல. உள்ளதான் காலியா இருக்கப்படாது உன் பிள்ளைக்கு மாறி. ஆடி வண்டான பேச்சு வெட்டி கிடக்கு. ஏண்டி வாய்கிலேயே பேசுவ? இப்ப சொல்ல வேண்டியதான்ல, ஒரு வழுக்க தலையனோட வாழ முடியாதுன்னு தயவு செய்து சொல்லு. என்ன பாக்குற? தலைக்கு என்ன ஷாம்பு வாங்குறது மிச்சம்னு ஒத்துக்கிட்டு பின்னாடி கண்ணை கசக்கிட்டு வந்து நின்ன உன்னை கொன்னே விட்டேன்டி. உன்னை ஏய், நீ சும்மா கண்ணை கசக்கிட்டு இருக்காத. நீ கவலைப்படுற மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சாதாரண ஆளுங்க இல்ல. இங்க பாரு, உனக்காக அவங்க ஆசாசி என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாரு. இந்தாங்க பிடிங்க. ஏய் வாங்கடி. வேணாண்டி, வழுக்கையா வாழ்க்கையா யோசி. சொன்னா கேளுடி. சிஸ்டர் ப்ளீஸ், மம்மி ப்ளீஸ், டாட் ப்ரோ, நீ சும்மாவே பேச மாட்டேன். நகையை பார்த்தோன்னே புன்னகையா? நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். பொண்ணு மனசு மாறிட்டேன். பாத்தியா, இவதான் என் பொண்ணு. பிரச்சனை பண்ணாம இருடா. என்ன மாப்பிள்ளைக்கு விக்கு சொல்லிடலாமா? இவ எங்க இங்க? இந்த அனார்கலி சுடிதார் போட்ட பொண்ணு இங்க என்ன பண்ணுது? அவதான்டா மாப்பிள்ளையோட தங்கச்சி. மாப்பிள்ளையோட தலைய பாத்தியே, மாப்பிள்ளைக்கு தங்கச்சி இருக்கான்னு பாத்தியா? சிக்கனடா சிவா. நீங்க யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. வேற்றுமையில ஒத்துமையா இருக்க நினைக்கிறல. நம்ம நாடும் எங்க வீடும் ஒண்ணு. மாறுபட்ட கருத்து இருக்கத்தாங்க செய்யும். ஆனா மெஜாரிட்டி என்னவோ அதுபடிதான் நடக்கும். என் மூத்த பையனுக்கு எதா இருந்தாலும் சம்பந்தக்காரட்ட வெளிப்படையா பேசுறது நல்லது. என் பையன் என்ன சொல்ல வர்றான்னா, எனக்கு இந்த கல்யாணத்துல கஷ்டம் இஷ்டம். ஏன்டா சமாளிக்கிற? மாப்பிள்ளை தலை வலிக்கையா இருக்குன்னு என் பெரிய பையனுக்கு இந்த சம்பந்தத்துல இஷ்டம் இல்ல. உங்க அப்பா உன் லவ்க்கு டைம் பாம் வச்சுட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வெடிச்சிடும். இருங்க இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? பதட்டப்படாதீங்க, உட்காருங்க. ஆமா, தீர்ப்பு சொல்ல போறாரு. நான் ஏற்கனவே சொன்னபடி மெஜாரிட்டியா எங்க எல்லாருக்கும் இந்த மாப்பிள்ளையும் அவங்க குடும்பத்தையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இந்த சம்பந்தம் நிச்சயம் நடக்கும். என் மூத்தவன் ஒருத்தனுக்கு தான் விருப்பம் இல்ல. அவனை யாரும் கண்டுக்கிறாதீங்க. ஹாய். நேற்று வீட்டிலே சாரி கேட்கலாம்னு நினச்சேன், முடியல. பஸ் ஸ்டாண்டாக இருந்தால் பரவாயில்ல, இங்கேயே சாரி கேட்டேன். வெரி அங்கே போயிட்டியா? வர்றேன். ஓ, தனியாக வந்து பேசலான்னு இங்கே வந்து நிற்கிறியா? தேங்க்யூ காயத்ரி. என்ன முறைக்கல? ஹாய் புது
புது வாட்ச். நானும் புது வாட்ச் தான் வாங்கியிருக்கேன். வாங்கி 1 வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கான்னு பார்த்து சொன்னேன். காயத்ரி ப்ளீஸ், காயத்ரி நானும் வரேன். ஓ லேடிஸ் பஸ்ஸா? சாரி சாரி. லவ் பண்ணாலே இப்படி தான் அலையணும் போல. ஹாய், சாரியா ப்ளீஸ். வேற வழி இல்லை. பிள்ளையார பார்த்தா தோப்பாரணம் போடுவாங்க. இவனா ஃபிகருங்க போற பஸ்ஸை பார்த்து போட்டுட்டு இருக்கான். வெக்கமானத்தெல்லாம் பற்றி யோசிக்காதடா சிவா. காதலிச்சால் மனம் தளரக்கூடாது. ஹாய். நம்ம வீடா? ரொம்ப நல்லா இருக்கே. யாரோ வந்திருக்காங்க. யாரோவா? இங்க ஒரு காயத்ரி, உங்க வீட்ல இருந்து என் தங்கச்சியை நிச்சயம் பண்ண வருவாங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. நீ முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் தயாராயிருப்பேன்ல. என்ன சொல்லணும்? இல்ல, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார். அவருக்கு இப்படி இப்படி எப்படி எப்படி? இல்ல, எனக்கு வழுக்க மண்டையோட ஒரு அண்ணன் இருக்காருன்னு சொல்லியிருந்தா. சாரி காயத்ரி, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. எல்லா அண்ணனுக்கும் தன் தங்கச்சிக்கு அழகான மாப்பிள்ள வரணும்னு ஆசை இருக்காதா? ஓ, அதுக்காக உங்க அண்ணன் அசிங்கம் இல்ல. ஆளு நல்லா கலரா காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி தலன்னு இருக்காரு. ஆனா சரி விடு, ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது. ஆனா இப்படி ஒண்ணுமே இருக்காதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. காயத்ரி, காயு அடைச்சிட்டியா? காயு ப்ளீஸ் கதவு தர. ஃபேக்டரியில இருந்து சரக்கு சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க. ஒரு நிமிஷம். அட வாங்க, எப்போ வந்தீங்க? வாங்க தம்பி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? காஃபி குடிக்கிறீங்களா? லக்ஷ்மி எப்படி இருக்கா? இப்படி ஆளுக்கு கேள்வி கேட்டா நான் யாருக்கு தான் பதில் சொல்றது? யாராவது ஒருத்தர் கேளுங்க. வீட்ல இருந்து அம்மா ஏதாவது செய்தி. வீட்டுக்கு முதல்ல வந்திருக்காரு. நிக்க வச்சு பேசிக்கிட்டு போய் காஃபி கொண்டு வாங்க போங்க. இல்ல வேணாங்க, நீங்க போய் கொண்டு வாங்கம்மா. வாங்க உட்காருங்க. அட வாங்க உட்காருங்க. என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லைங்க, வந்து எப்படி சொல்றேன்னு தெரியல. நீங்க பொண்ணு பார்க்க வந்தப்ப நான் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. சேச்சே, அதை நான் அப்பவே மறந்துட்டேங்க. இன்ஃபேக்ட் நீங்க ஓப்பனா சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை தான் தங்கச்சிக்கு வந்தா எந்த அண்ணனுக்கு தாங்க பிடிக்கும்? ஐயோ, உங்களை ஏங்க பிடிக்காது? உங்களுக்கு என்ன குறைச்சல்? நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தேங்காயில கூட வழுக்கையில தாங்க ருசியே அதிகம். இந்த வழுக்கைக்குன்னு ஒரு அழகு இருக்கு பாருங்க. ஐயோ, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணுங்க. சிரிக்கிறீங்க, நீங்க சிரிக்கிறீங்க. நிஜமாவே நீங்க சிரிக்கிறீங்க. நல்லா சிரிக்கிறீங்க. சிரிங்க. அத்தையும் சிரிக்கிறாங்க. என் தங்கச்சிய நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க எனக்கு அத்தை தானே வேணும். சிரிக்கிறீங்க, குடும்பத்தோட சிரிக்கிறீங்க, மறுபடியும் சிரிக்கிறீங்க. இருங்க, நானே எடுத்துக்கிறேன். குடும்பத்தோட சிரிச்சுக்கிட்டே இருங்க. அப்ப நான் கிளம்புறேங்க. கிளம்பட்டுமா? சரிங்க தம்பி. வரேங்க. போயிட்டு வரேங்க. வரேங்க. சரிங்க தம்பி. அத்தா வரவா? மச்சான் வரவா? என்னடா? என்னடா தியேட்டர்ல 1000 வேலை இருக்கு, பொறுப்பு இல்லாம எங்கடா சுத்திட்டு திரிறீங்க? மச்சான் 2 நாள் லீவ் வேணும். எதுக்குடா? திருப்பதி போறேன். திருப்பதிக்கு எதுக்கு? திருப்பதியில எத்தனை மோட்டாருன்னு எண்ணிட்டு வரலான்னு. பின்ன என்ன, எதுக்கு போவாங்க? கோயிலுக்கு தான். இங்க வர்றா, அதிசயமா இருக்கு. என்ன பண்றது மச்சான், வாழ்க்கையில எல்லாமே தடங்களா இருக்குது. காலேஜுக்கு போன அரியர் விழுந்துருச்சு. அதுக்கு ஒழுங்கா படிச்சிருக்கணும். என்ன படிச்சிருந்தாலும் சேர்க்க சரியில்லையே. பீரோட சேர்ந்து ஒயினும் நாரனும் சும்மாவா சொன்னாங்க? மச்சான் நான் உன்ன சொல்ல, தோ இந்த ஸ்கெலட்டன் மூஞ்ச சொன்னேன். உனக்கு என்னடா? நானும் அவன் கூட சேர்ந்து திருப்பதி போயிடலான்னு இருக்கேன். எனக்கும் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும்ல மச்சி. நல்ல விஷயம்டா. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? என் கூட சேர்ந்து உங்க வாழ்க்கையும் கெடுத்துக்காதீங்க. கரெக்ட் மச்சான். என்ன மச்சான் இப்படி எல்லாம் பேசுற? நட்புக்காக நீ உயிரையும் கொடுக்குறவன்டா. நியாயமா பார்த்தா முட்டையை உன் மூஞ்சில உடச்சு முஸ்தபா முஸ்தபான்னு பாட்டு பாடணும். இப்ப நான் கோயிலுக்கு போறேன்ல, கவுச்சி தொடக்கூடாது. வந்து கண்டிப்பா இந்த பாட்டு நான் பாடுவேன்.
மச்சான் நல்ல மூட்ல இருக்கான். அவனுக்கு இந்த தேட்டர் ஒரு பெரிய கும்பிட போட்டு கிளம்பிட வேண்டியது. என்னடா மச்சான் அப்ப நான் கிளம்பட்டுமா? போங்க போங்க. கோவிந்தா கோவிந்தா. மச்சான் வால்வோ பஸ் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள திருப்பதி கொண்டே சேர்த்துருவான். வேண்டா அதுக்குள்ளே திருப்பதி வந்துருச்சு. டேய் இவன் எங்கடா இங்க வரான்? நீ எங்கடா இங்க? முத திருப்பதிக்கு வேண்டுதல்னு போறீங்க. கை செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போனான்னு தான் வந்தேன். இந்தா வச்சுக்கோ, எடுத்துக்கோ. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடா. கூப்பிட்டியா? கூப்பிடல, ஆனா கூப்பிடணும்னு தோணுச்சு. மச்சான் அவனையும் நம்ம கூட திருப்பதிக்கு. சரிடா, தெரியப்படுறீங்க. விதி வலியது. டேய் நமக்கான பாட்டுடா. சாமி இப்ப போனா தரிசனம் பார்க்க முடியுமா? ఇప్పుడు పోతే ఓకే, లేదంటే దర్శనం పాక 2 నెలలు ఆగం. ఇనికి విశేషణాలు కూటం జాస్తిగా ఉంటుంది. மச்சான் சீக்கிரம்டா. என்னடா காணங்காத்தாலே கூட்டம்? பார்த்தாலே தெரியல. சாரை 20 மணி டான்ஸ் ஆடினு போறானுங்களே. சேடு கல்யாணம் நம்ம ஊர்ல நைட்ல பண்ணுவோம், இந்த ஊர்ல பகல்ல பண்றானுங்க. అదేం లేదు సార్, ఇనికి కొత్తగా ఒక పడం రిలీజ్ ఆగుது. அதனால ரீல் பெட்டி எடுத்து வச்சுட்டு ஊர்வலம் போతున్నారు. ఎర్లీ మార్నింగ్ தியேட்டருக்கு போய் தெரியும். பல்லு வளகாத வாயில பால் பாக்கெட்டை பிச்சு பால் அபிஷேகம் பண்ணுவானுங்க. అవును సార్. சரி சரி, நமக்கு எது ஊர் வம்பு. மாப்பிள கிளம்பலாமா? டேய் எங்கடா போனா இவன்? வாடா. டேய் 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 என்னடா பண்ணிட்டு இருக்க? பொருடா இருந்தவங்க என்ன பண்றான்னு என்ன பாத்துட்டு கின்னஸ் ரெக்கார்டா பண்ண போறாங்க? வாடா தரிசனம் டைம். டேய் சொன்னா கேளுடா. தரிசனம் பார்க்கணும் சாமி, டைம் ஆச்சு. டேய் சொன்னா கேளுடா. எவ்வளவு கூட்டம். ஐயோ நம்ம தேட்டர்ல இதெல்லாம் பார்த்ததே இல்லடா. வாடா வாடா. டேய் தரிசனத்தை நான் காமிக்கிறேன்டா. ஓ தரிசனம். டேய் டேய் திருப்பதி 7 மணி நான் தரிசிக்கணும்னு சொன்னேன். கும்பிட்டுக்கோடா. இதுக்கு நாங்க வீட்ல கேலண்டர் பார்த்து கும்பிட்டுருக்க மாட்டோமா? என்ன தரிசனம்? தரிசனம் முடிஞ்சிருச்சு. லட்டுக்கு பதில் தியேட்டர் கேன்டீன்ல பப்ஸ் வாங்கி தருவியா? உன்னை போய் இவன் இந்த கும்பு பாண்டா இதுக்கு இங்க வந்தான். டேய் 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 நில்றா நில்றா. டேய் டேய் சிவா சிவா டேய் நில்றா. டேய் டேய் சொன்னா கேக்குறா. சிவா சிவா நில்றா நில்றா நில்றா. டேய் நில்றா. டேய் இந்த ட்ரம் எங்கடா உருட்டிட்டு போற? என்ன பண்ண போற? காசு கொடுத்து பின் வழியா பஸ் ஏத்தி விட போறியா? இந்த பார் லவ் பண்றவங்க எல்லாரும் காசு கொடுத்து பஸ் ஏத்தி அனுப்பது உன் வேலையா போச்சு. இது நம்ம தங்கச்சி லைஃப், சொன்னா கேளு. வேணாம். டேய் 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 சிவா. குண்ட அட பாவி அண்ணா, சபையும் பார்த்து பழி வாங்கிட்டீடா. இவ பண்ண காரியத்துக்கு சாய்ஸ் இஸ் யோர்ஸ். டேய் அவனை தங்கச்சால தர்பீஸா அவன்கிட்ட கத்தி குத்துட்டு வந்திருக்க. ஐயோ உன்கிட்ட கத்தி வேற கொடுத்துட்டு போயிட்டானே.
ஃபீலிங் எனக்கு புரியுது. தப்பாக எடுத்துக்கலைன்னா ஒன்று சொல்லுவேன். நம்பிக்கையை தளர விடாமல் முயற்சி பண்ணுங்க. இதை விட நல்ல பொண்ணுங்க உங்களுக்கு மாட்டோம். என்னடா லுக்கு? என்னடி ஆளாளுக்கு லுக்கு விடுறீங்க? தேங்க்ஸ். குண்டனை எப்படி டீல் பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை, ஒரு அண்ணனா இருந்து தங்கச்சியே காப்பாத்திட்டேன். நல்ல லவ். எவன்டா இது நம்ம தேட்டரில் படம் பார்க்க காரில் வர்றது? இங்கே விட்டுங்க. பண்ணிங்க சார். எஸ் சார், ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட். எஸ் சார், நோட்டீஸ் பண்ணி சார். சார் அஸ் பர் ரூல் சார். ஓகே சார். நாங்கள் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றோம். ரொம்ப நாளாக வரியே கட்டாமல் தேட்டர் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இந்த தேதியிலேருந்து எண்ணி 30 நாளுக்குள்ளே பேலன்ஸ் டியூ 5 லட்சம் சொச்சத்தையும் கட்டியாகணும். அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த நோட்டீஸ். அதை கட்ட தவறுனா தேட்டரை இழுத்து மூடி சீல் வச்சிருவோம். ஆயிரம் 2000னா டக்குன்னு பரட்டிடலாம். 5 லட்சத்தை எப்படி தம்பி பரட்டுறது? கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு பரட்டு. டீ குடிச்ச கடன் கொடுக்க துப்பு இல்லாம 2 தெரு சுத்தி வர இவரு 1000 2000 அப்படியே டக்குன்னு புரட்டு வரான். மச்சான், உனக்கு வீட்ல இருந்து ஏதாவது செருப்படி வேணா கிடைக்கும். ஏற்கனவே தேட்டர்னால அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா? வேணும்னா ஊருக்குள்ள நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாப்போமா? தெரியாதவன்ட்ட கேட்டால் கூட கொடுப்பானுங்க. நம்மளை பற்றி தெரிஞ்சவன்ட்ட கேட்டோம் சத்தியமாக கொடுக்க மாட்டானுங்க. ஏன்னா நம்ம லட்சணம் அப்படி. யாராவது மெட்ராஸ் வேலை பேசுகிற மாதிரியே வர்றேன். வணக்கம் சார். உங்களை தான் சார். வணக்கம். சொல்லுங்க, வாட் மேட்டர்? ஒரு அட்ரஸ் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, அதே அட்ரஸ் கிடைக்காம தான் நாங்களும் ரொம்ப வருஷமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். குழம்பிட்டீங்களா? சினிமாவுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை, அதை சொன்னேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சினிமா டைரக்டர் மதன்குமாரை பார்க்கணும். சொல்லல, பார்த்து நம்ம ஆள் தாண்டு. என்ன ஏச்சி கண்ணாடி காட்டு முதல்ல. கேட்குறது அட்ரஸ், இதில் அலப்பற வேற. அதுவும் கண்ணாடி. என்ன ஃபஸ்ட் நடுற தரணுமா? இல்லைங்க, அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீங்கள் இந்த கண்ணாடியை மாட்டிக்கிறலாம். உங்களுக்கு கண்ணாடி தான் அழகா இருக்கு. இதை முன்னாடியே சொல்லக்கூடாத பிரதர். டைரக்டர் மதன்குமார் சார் வீடு தானே? ஸ்ட்ரெயிட்டாக போய் செகண்ட் ரைட்டு திரும்பினீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ஸில் 3ஆவது வீடு சார் வீடு. ஒரு டீ. என்ன பிரதர், உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டிங்களா? அப்போ ஃப்ரெண்டுன்னு சொன்னது பொய். எனக்கு அப்போவே தெரியுமே, உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேன் நான் இதே கோடம்பாக்கத்தில். இதுக்கு எதுக்குங்க போய் சொல்ல போகிறேன்? நான் முன்ன பின்ன தெரியாதவனே நண்பனாக பார்க்குறேன். மாஸ்டர், டீ வேணாம். பிரதர், இதுக்கே டென்ஷன் ஆனால் எப்படி? ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறீங்கன்னு நினச்சேன். நெசமாவே டைரக்டர் மதன்குமார் உங்கள் ஃப்ரெண்டு தானா? என்னது, நண்பரை பார்க்க முடியலன்னு வருத்தமோ? பார்க்க முடியாத உயரத்தில் நண்பன் இருக்கான்னு பெருமையாக இருக்கு. எமோஷனா? சரியா போச்சு போங்க பிரதர். உங்களை மாதிரி எமோஷனான ஆளாத்தான் நானும் இந்த ஊருக்குள்ளே லேண்டானே. இப்போல்லாம் எமோஷன் ஏன் மோசன் கூட சரியாக வர்றதில்ல. என்ன அப்படி பார்க்குறீங்க? இந்த ஊர் அந்த மாதிரி இங்கே எல்லாத்தையும் வியாபாரமாக தான் பார்க்குறாங்க. சர்வைவ் ஆகணும்னா நாம் நம்மளே மார்க்கெட்டிங் பண்ண புரிஞ்சுக்கிறோம். புரியலை? இப்போ இளநியை குடித்தா உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். யாராவது குடிக்கிறோமா? யாரோ ஒரு கிரிக்கெட் பிளேயரோ நடிகர் சொல்கிற கூல்ட்ரிங்க்ஸை தானே குடிக்க ஆசைப்பட்றோம். காரணம் மார்க்கெட்டிங். அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் நண்பனுக்குள்ள நட்பு மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். அது உங்கள் கையில் தான் இருக்கு. வீடு வேண்டாம். அது ஆல்ரெடி எக்ஸ்போஸ்டு. அன்எக்ஸ்போஸ்டு ஏரியா ஒன்று இருக்குது, ஓபிஸ். அதுக்கு நான் அட்ரஸ் சொல்கிறேன். ப்ரொடியூசர் யாரையும் பார்க்க மாட்டார் சார். சொன்னா கேளுங்க சார். இங்கே நின்று டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் கிளம்புங்க சார். சார், உங்களுக்கு வேறு தனியாக சொல்லணுமா சார்? அடப்பாயா, எப்போ பார்த்தாலும் எதவே சொல்லிட்டு. இங்கே பாரு, இன்னைக்கு ப்ரொடியூசரை பார்க்குறேன், நான் கதை சொல்லி ஓகே பண்ணுறேன். சொன்னா புரிஞ்சுக்கங்க சார். இப்போதான் சார் ஒருத்தர் கதை சொல்லி கமிட் ஆயிட்டாரு. ப்ரொடியூசர் வேற யார்ட்டி கதை கேட்க மாட்டாரு. கேட்க மாட்டேன். இது இப்போ எத்தனை நாள் சொல்லுவேன் நீங்க? பயா சார். சார் ஆளும் மண்டே கல்லோ. நீங்க எங்க பிரதர்? இங்க
இல்லை அட்ரஸ்ஸு நான் சொன்ன அட்ரஸ் இது இல்லை பிரதர். பக்கத்து ஏரியா அட்ரஸ் மாதிரி சினிமா கம்பெனி பக்கம் வந்துட்டீங்களே. சார் அடுத்து நம்ம கம்பெனிக்கு படம் பண்ண போற டைரக்டர் இவர் தான் சார். நான் சொல்ல இப்பதான் கதை சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு வர்றாரு. சினிமா கம்பெனிய இல்லை ப்ரோ, உங்களை நம்பிதான் சார் இன்னும் நாங்க சினிமா அழிக்கிறத நீங்க தான்டா. கொடுமடா. ப்ரோ நண்பா இன்னும் உனக்கு அட்ரஸ் கிடைக்கலையா? அட்வான்ஸே கிடச்சிருச்சு. புரியல. அட்ரஸ் மாறி போன பார்ட்டி படம் கமிட் ஆகி அட்வான்ஸே வாங்கிருச்சு. என்னது? தமிழ் சினிமா மெல்ல சாகும்னு போன வாரம் ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க. அதை படிக்கும்போது ரொம்ப ஆத்திரமா இருந்துச்சு. ஆனா இதையெல்லாம் பார்க்கும்போது சீக்கிரமா சாகும்னு உறுதியா நம்புறேன். நீங்களாம் என் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் வாய்ப்பை தட்டி பறிக்கவோ இல்லை உங்களோட போட்டி போடவோ நான் இங்கே வரல. ஊரில் இருக்க என் தேட்டரை காப்பாற்ற எனக்கு 5 லட்ச ரூபாய் பணம் அவசரமாக தேவைப்பட்டுச்சு. அதுக்காக என் நண்பன்கிட்ட உதவி கேட்கலான்னு தான் வந்தேன். என் சொந்த கதையை சினிமா கதையை நம்பி ஒரு பெரிய ப்ரொடியூசர் படமாக பண்ண சொல்லி 5 லட்ச ரூபாய் அட்வான்ஸாக செக்கை கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த காசை பயன்படுத்த என் மனசாட்சி இடம் கொடுக்கல. அவசரப்படாங்க பிரதர். நீங்க எந்த தப்பும் செய்யல. இந்த செக்கை கிழிச்சு போட்டா மட்டும் சினிமா இண்டஸ்ட்ரி தெரிஞ்சிருமா என்ன? உங்களுக்கு சினிமா அனுபவம் இல்லாம வேணா இருக்கலாம், ஆனா சினிமா தெரியாம இல்ல. ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை நீங்க ரொம்ப சாதாரணமா செஞ்சுட்டீங்க பிரதர். அதுக்கு அறிவும் திறமையும் வேணும். அது ரெண்டுமே உங்ககிட்ட இருக்குது. உங்களை மாதிரி ஆளுக தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தேவை. சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீ இந்த உலகத்துக்கு டைரக்டர் தான். நீ ஒண்ணுமே பண்ண வேணாயா. உன் பேரை வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றது மட்டும் பார். சார் வணக்கம் சார். உட்காருங்க சார். டைரக்டர் சார் ஸ்பெஷாலிட்டி நான் சொல்லலை, இது ஆரம்பம் தான். கோ டைரக்டர் சொல்கிறேன், பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. டேய் சிவா பேசுகிறேன்டா. டேய் சொல்லு மச்சான், எப்படி இருக்கிற? நான் இருக்கிறது இருக்கட்டும், தேட்டர் எப்படி இருக்கு அதை சொல்லு முதல்ல. அதை ஏன் மச்சான் கேட்குற? இனி நம்ம தேட்டருக்கு ஆளுங்களே வரமாட்டாங்கன்னு சீட்டில் இருந்த மூட்டை பூச்செல்லாம் மூட்டை முடிச்சு கட்டின்னு பஞ்சம் போடைய பக்கத்து தேட்டருக்கு போயிடுச்சு மச்சான். என்ன கிண்டலா? ஏய் பயங்கர சார்பு மச்சான், நீ கிண்டல் பண்ணுறேன்னு கண்டுபிடிச்சிட்ட. சரி அதை விட போன காரியம் என்னாச்சு? நண்பனை பாத்தியா நீ? பார்க்கலடா. நினைச்சேன். அப்ப தேட்டருக்கு சங்கு தானா? இல்லடா, வேற வழியில தேட்டருக்கு கட்ட வேண்டிய பணம் கிடைச்சிருச்சு. பணம் கிடைச்சிருச்சா? ஆமாடா, அதை நான் உனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். கமர்ஷியல் டாக்ஸில் போய் கட்டிடு மச்சான். இனிமே நீ தாண்டா தேட்டரை பொறுப்பா பார்த்துக்கணும். தத்திரத்தை நம்ம கிட்ட தார பார்த்துட்டானே. இனிமேல் தேட்டருக்கு எல்லாமே நம்மதையா. வணக்கம் சார். வாங்க பிரதர், ஏதாவது கேள்வி கேட்பாங்க. டைரக்டர் சார் இந்த கூப்பிட்டாங்கடா. போச்சு, கொடுத்து அட்வான்ஸ் பிடுங்க போறாங்க. ஒன்றும் இல்லை. சாரி சார், கொஞ்சம் பொறுமையா வாங்க. கொஞ்ச நாளாவே எந்த நேரத்தில் என்ன நடக்குமோன்னு ஒரே பதட்டமா இருக்கு சார். ஒன்றும் இல்லை, நம்ம படத்துக்கு எத்தனை நாள் ஷூட்டிங், எங்கெங்க லொகேஷன், யார் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் இதெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? இப்போ நாங்க அது விஷயமா சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த மாசம் பிகினிங்லேயே நமக்கு 2-3 நாள்ல முகூர்த்த நாள் இருக்கு. நீங்க ரெடினா நம்ம ஷூட்டிங் போய். ரெடி சார், நாங்க ரெடியா தான் சார் இருக்கோம். அப்ப கன்ஃபார்மா ஷூட்டிங் போயிடலாம். செக் கன்ஃபார்மா போயிடும். ஓகே. முதல்வன் படத்துல வர அர்ஜுன் ஒன் டே சிஎம் ஆன மாதிரி ஒன் டே அசிஸ்டண்டா நீங்க ஒர்க் பண்ண நான் வழி பண்றேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஹாய். ஐயோ சொன்ன மாதிரி கூட்டு வந்துட்டானே. அவன் தான் என் ஃப்ரெண்டு சாம்ஸ், சந்திரபாபுக்கு தம்பி மாதிரியே இருப்பேன். நீ சொன்ன அசிஸ்டன்ட் டேரக்டரா? ஆமா. ஹலோ சார். ஹலோ. முத நண்பர் ஷூட்டிங் பார்க்க வந்திருக்காப்ல. குடிக்க ஜூஸ் எதுவும் சொல்றது? என்னடா ஜூஸ் நான் கேக்குறேன். என்ன போ தம்பி, டேரக்டருக்கு ஜூஸ் எடுத்துட்டு ஓடியா. இப்பதான் சார் கொடுத்துட்டு வரேன். அது உங்க டேரக்டருக்கு, நான் சொல்றது எங்க டேரக்டருக்கு. ஓடு. நீ போப்பா. என்னடா அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இப்ப டைரக்டர்ங்கற? சார் ரெடின்னு டைரக்டர் கூப்பிடுறாரு. நீ போப்பா, நான் வரேன். சார் சார் நம்பர் 1 போட்டுக்கப்பா. சார் ஏற்கனவே கொடுத்தா. சரி 2 போட்டுக்கங்க. ஐயோ இவன் வேற குழப்பறானுங்களே. சார் ஆப்பிள் ஜூஸ் எடுத்து. ஹீரோக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் தான்டா. அதுக்கு ஏன்டா என் மூஞ்சில புளியுது? ரெடியா? ஐயோ அத வர சார். நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், கொஞ்சம் கிளாப் பாத்துக்கண்ணா. இது எதுக்குன்னு பாக்குறியா? படம் எடுக்கிறப்ப இந்த கிளாப்பை நாம ஒழுங்கு அடிச்சாதே படம் பாக்குறப்ப ஜனங்க கிளாப்ஸ் அடிப்பாங்க. டேய் உன்ட்ட ஜூஸ் கேட்டே இந்த வரேன்டா. ஒரு டேக்குக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? நீங்க ரெடியா? பக்கா. சார் நீங்க ரெடியா? ரெடி சார். சாம்ஸ் அங்க என்ன பேசிட்டு இருக்கற? ரெடி ரெடி டேக். கிளாப் இன். கிளாப் இன். கிளாப் இன். எங்கயா கிளாப்? எங்கயா கிளாப்?
அசிஸ்டன்ட் டைரக்டர் எங்க டைரக்டர் கிளாப்னு கத்திட்டு இருக்காரு. இங்க நான் பண்றேன், உள்ள போ. ஸ்பாட்ல ஒரு அசிஸ்டன்ட் கூட சார் கிளாப்புங்க தானே வச்சு எங்க போச்சு? பிரதர் கிட்ட தொழில் கத்துக்கிற பேருக்கு. அங்க இல்ல இங்க. இது என்ன தாம்பாள தட்டாது? மூஞ்சிக்கு நேரம் புடி. இப்படி இல்ல இப்படி. யார் இவன்? இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல. நம்ம ஃப்ரெண்டு தான் சார். அசிஸ்டன்ட் டைரக்டர் சேரணும் சான்ஸ் கேட்டுட்டு இருந்தாப்ல. வேலைக்கு புதுசா? ஏன் கை நடுங்குது? என் கை இல்ல, உங்க கை தான் நடுங்குது. பையன் ஒழுங்கா அடிப்பானா? பார்க்க தானே போறீங்க. இருக்கிற வேலையிலேயே கிளாப் அடிக்கிற வேலை மட்டும்தான் ரொம்ப ஈஸியான வேலை. இதை எப்படி அடிக்கணுங்கிறத நான் உனக்கு சொல்லித் தர்றேன். இப்படி பிடிச்சு அப்படி அடிச்சு இப்படி வெளியே எடுக்கணும். எங்க பயம் இல்லாம அடிச்சு காட்டு பாப்போம். ஐயோ பாடம் எடுக்கிறானே. 1 2 1 more 1 2 எங்க போய் முடிய போதோ. 1 more 1 more யா. செத்தாண்டா டைரக்டர். நோ மோர். ரொம்ப அவசியம். ஷூட்டிங்கே பார்க்காத ஆளுக்கு டைரக்ஷன் வாய்ப்பா? புரியல. 3 நாளைக்கு முன்னாடி காலையில 8 மணிக்கு அவ ஒளிச்சு அங்க வந்தா டபக்கே டபக்கே நாங்க சும்மா உட்கார வரங்க ஏடா அப்படினா டைரக்டர் மறந்து நான் க்ளோஸ் பண்ணி சட்டில இருக்காரு. அவரை பார்க்க வேண்டிய நாங்க நம்ம போறாங்க உட்கார வாடா குட்டி மாற அட்ரஸ் அங்க போனா அங்க ஆள பார்க்க முடியல. நான் உட்கார்ந்து டீ சாப்பிட்டு அங்க நான் வந்தா அவரை பார்த்து அவரே அதே மாதிரி டக்கு என்ன பார்க்க முடியல அப்படிங்க. அப்படியே போய் கூட ஹோட்டல்ல போய் வச்சிருக்கா. நான் இங்க வா மார்க்கெட்டிங் பண்ண ஒரு நட்பு இல்ல காட்டு. நீ அவர் இப்படி அத தெரியப்படுத்து. அது எங்க கொடுத்து அவருக்கு குடிங்க கொடுத்தா குடிக்கல அப்படி சொல்லி நேரா போய்ட்டாங்க. சரி போறேன் அப்படியே போய் பார்த்தா அவன் அப்படி காலமடி ஒரு ஆபீஸ் பார்த்திருக்கா. ஆபீஸ் போய் அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து ஊர்ல கேட்ட படமா ஓட்டிட்டோம். அதுக்கு காலம போய் அவங்க நான் வந்து அப்படி இருக்கா. அவன் புடிச்சு அடே சூப்பர் வெரி குட். இத பண்ணி ஓட்டம் 100 நாள் ஓடு. பல சீல் அள்ளி குவிக்கல ஹாஸ்டல் வாடா அப்படின்னு பாத்தா ராஜா காபினா எடுத்து குலா குடிச்ச சரக்கெல்லாம் வீணா போச்சேடா. என்னடா வாயோ வளர்க்கிற. இவ்வளவு ஸ்பீடா சொன்னனால தெளிவா புரிஞ்சுதுடா. நண்பா சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கத்துக்கிற போது கீழே விழுகிறது கிடையாதா? அந்த மாதிரிதான் அடிபட்டாலே வாழ்க்கையில எதையுமே கத்துக்கிற முடியும். ஏண்டா அடிபடுற இடமாடா அது? கரணம் தப்பினா மரணம். எங்க டைரக்டரால 3 வாரத்துக்கு எதையுமே அசைக்க முடியாதா? காலை அகட்டிக்கிட்டே நடந்துட்டு இருக்காரு. டாய் ஒரு கிளாப்போட கூட அடிக்க தெரியாம முழு படத்தை எப்படி டைரக்ட் பண்ண போறான்? இவனுக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் மட்டும் என் கையில கிடைச்சான் அவனை கைமா பண்ணிடுவேன்டா. சார் டைரக்டர் தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு சார். டைரக்டரை தேடி ஒரு பொண்ணா? என்ன விஷயமா? தெரியல சார், நடிக்க சான்ஸ் கேட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். டைரக்டருக்கு இப்போதான் சான்ஸ் கிடச்சிருக்கு. சரிப்போ எப்படித்தான் மாப்ப முடிச்சு வருவாங்களோ தெரியல. இருங்க பிரதர், சட்டு புண்ணு யாரு வேணா உன்னை பார்த்துட்டா எப்படி? நீ ஒரு டைரக்டர், கெத்து காட்ட வேணா, அமைதி. யார் மணி? என்ன அவசியமா டைரக்டரை பார்க்கணும்? டைரக்டர்லாம் அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்க முடியாது தெரியுமா? எனக்கே அப்பாயின்மெண்டா? நீ என்ன இங்கிலாந்து ராணி எலிசபெத் பேத்தியா? உன்னை சொன்ன உடனே டக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓவையா போட்டா கிட்ட இருக்கா? போட்டோ இல்லையா? சரி போன் நம்பர் இருந்தா கொடுத்துட்டு போ. தேவைன்னா அப்பப்போ போன் பண்றோம். என்ன எப்படி பாக்குற? அதுவும் தர மாட்டியா? இது சரிப்பட்டு வராது. எங்கடா அந்த ஆபீஸ் பையே? டே தம்பி, யாரா இருந்தா வெளியில விவரம் கேட்டு விசாரிச்சு அனுப்பிச்சு விட்டுரு. தேவையில்லாம யாரையும் உள்ள அனுப்பாத. சான்ஸ் தேடி வர பொண்ணுக்கு என்ன திமிரு? போட்டா கேட்டா இல்லை, ஃபோன் நம்பரை கேட்டால் தரல. ஆனால் டிரெக்டாக டேரக்டரை மீட் பண்ணுவாங்களா? பேரை கேட்டால் காயத்ரி காயாதிரின்னுக்கிட்டு. காயத்ரினா கொம்பா முளைச்சிருக்கு. என்ன பேர் சொன்னீங்க? காயத்ரி. ஆம்பா ஏன் அதுக்கு என்னவா? ஒர்க்க பார். ரெடி 1 2 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 ஓகே? யா ஓகே. அசிஸ்டன்ட் டைரக்டர் லிரிக்ஸ் சொல்லி கொடுங்க. டேக் போலாம். மேம். காதலை கண்ணில் தந்த கடவுளை நேரில் பார்த்தார். பிரதர் பார்ட்டி உங்ககிட்ட ரொம்ப அவசரமா தெரியுது. பேசாம உஷார் பண்ணிடு. விடப்பா, அதுக்குன்னா தமிழா தெரிய போகுது. போற்றவா இல்லை துற்றவா நான் குழம்பி பிரதர் விட்டுறாத, கரெக்ட் பண்ணு. அட இப்போ என்னத்தை தப்பா சொல்லிட்டேன்? எத்தனை நாளைக்கு தான் இந்த ஹீரோயினில் அயல்நாட்டு தொழில் அதிபரவே கல்யாணம் பண்ணிட்டு பல பேர் வகுத்தறிச்சல கொட்டிக்கிடுவாளுங்க. நம்மள மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம்ல? குறைஞ்சா போயிருவாளுங்க. ஐ அம் ரெடி. எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். வாவ் ரியலி? அப்புறம் என்னப்பா அவங்களே சொல்லிட்டாங்களே
நம்மள மாதிரி அசிஸ்டன்ட் எடுத்துக்கலாம் வானத்துல இருந்து தேவதை குளிச்சு அவனை கல்யாணம் பண்ணுவாங்க. கண்ணுக்கு முன்னாடி தேவதையை பாரு. கரெக்ட். ஒவ்வொருத்தருக்கும் தன் காதலிக்கிற பொண்ணு தான் தேவதை. என் தேவதை இங்க இருக்கா. என்னத்தையாவது ஒன்று பேசி கிளாப்ஸ் வாங்கிறானே. குட். ஆபீஸ்ல 4 பேர் காசுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீங்க கூப்பிட்டா காணா. தெரியும் சார். உங்க டைத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன் சார். டேய் அந்த கொல்லிக்கடை தூக்கி இது ரவுடி மாதிரி. சாரிடா. சார் பேர் முருகன். செஞ்சுரி சினிமாஸ் கம்பெனில மேனேஜரா இருக்காரு. அப்படியா? படம் பண்றதுக்கு கதை கேட்டுட்டு இருக்காங்க. அதான் சாரை உஷார் பண்ணி உன்ட்ட கூட்டு வந்திருக்கேன். சார் முதல்ல கையை கொடுங்க சார். தெனாவட்டா இருக்கேன். சார் வணக்கம் சார். நம்ம கிட்ட பல வெரைட்டில ஸ்டோரி இருக்கு சார். உங்களுக்கு என்ன மாதிரி டைப்ல வேணும்னாலும் கொடுக்க நாங்க ரெடி சார். ஷகிலா டைப்ல கூட 2 வச்சிருக்காப்ல. அதுக்கு ஸ்டோரி தேவையில்லை. ஆட்கள் வெரைட்டியா இருந்தா போதும். பேசாம இருக்கிறியா சார்? உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். படம் எடுப்பீங்களா? ஷோ நம்ம படத்துக்கு ஹீரோ யார் சார்? அதெல்லாம் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். முதல்ல கதையை ஃபிக்ஸ் பண்ணோம். உங்ககிட்ட ஒரு லவ், அதுக்குள்ள ஒரு ஆக்ஷன், அதுல பெரிய காமெடி, அதோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபேமிலி டிராமா. ஏன் சார் எத்தனை படம் சார் நம்ம கம்பெனில பண்றோம்? ஒன்லி ஒன் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வில்லேஜ்ல, செகண்ட் ஹாஃப் சிட்டில. பக்கா ஸ்கிரிப்ட். 10 நிமிஷத்துல சொல்லுங்க. ஒர்க் அவுட் ஆன பாப்போம். ஓ இது எல்லாம் சேர்ந்து ஒரே கதையா சொல்லணும். அதுவும் 10 நிமிஷத்துல சொல்லணும். இத நீ என்கிட்ட சொல்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சடா முட்டா பயல. மேனேஜர் மண்ணாங்கட்டி. மரியாதை குறையுது. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஒரு ஆள் தான். இவ ஒருத்தன் இருக்க கூடாதுடா. இல்ல படம் எடுக்கறடா. 10 ரூபா கொடுத்து படம் பார்க்க வக்கல. நீ படம் எடுக்கறியா? ஆள வச்சு அடிக்கிறா. படம்லடா. நீங்க போட்டோ கூட எடுக்க மாட்டீங்கடா. நீ தப்பு படம் எடுக்க மாட்டடா. அவன செருப்ப கலட்டி அடி. ஐயோப்பா அழகன் தமிழ் மணிடா. பெரிய ப்ரொடியூசரா. குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம் சார். என்னப்பா பிகேபி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? அது ஒரு பெரிய கதைங்க சார். என் நண்பன் யதார்த்தமா ஒரு ப்ரொடியூசர் சந்திச்சிருக்கேன். அவன் ஊர்ல இருந்து மெட்ராஸ்க்கு வந்த கதையை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். சொந்த கதையை சினிமா கதை நினைச்சு அந்த இளிச்சாவாயம் ப்ரொடியூசர் படக்குன்னு கூப்பிட்டு ஒரு அட்வான்ஸ் கையில கொடுத்து விட்டாரு. அதுவும் 5 லட்சம் ரூபாங்க சார். அந்த பணத்தை வாங்க என் நண்பனுக்கு ஒன்னும் புரியல. அப்புறம் நான் டேய் வந்த வாய்ப்பு விடக்கூடாது, நீ படம் தானே பண்ணன, வா ஒரு ஷூட்டிங்காக கூட்டி போய் நான் சொல்லித்தரேன், அதை வச்சு எப்படி எடுக்கணும் நீ தெரிஞ்சுக்கன்னு கூட்டிட்டு வந்திருக்கேன் சார். யாரு அந்த பைத்தியக்கார ப்ரொடியூசர்? அது தொழில் ரகசியம் சார். எப்படியோ ஒரு கெட்ட விஷயத்துல நல்ல விஷயம் நடந்திருக்கு. எங்க நண்பனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு நினைக்கிறேன் சார். என்னையா நீ? சரி ஃப்ரீயா இருந்தா ஆபீஸ்க்கு வா, எல்லாத்தையும் விரிவா பேசுவோம். சரிங்க சார். சார் என்கிட்ட கூட ஒரு நல்ல கதை இருக்கு சார். ஐயோ பாவம் சார், நல்லா இருக்கட்டும், நீங்க போங்க சார். சரி வண்டி எடுப்பா.